Hi guys, உங்களோட ஹெல்ப்பால நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டி இருக்கு. ஸோ அதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணீங்களோ, அதாவது ஹெல்ப் பண்ணி சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க தான் இந்த சேனலை இப்படி வளர்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம். ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ, யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 19, அதாவது ஏப்ரல் 19 தான் இந்த சேனல் ஆரம்பித்த நாள். அதாவது ஏப்ரல் 19 2022 ஏப்ரல் 19 இந்த சேனல் ஆரம்பிக்கப்பட்டு 2 வருஷம் ஆகுது. ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, அதோட சேர்த்து யாரெல்லாம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்களோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் தொடர்ந்து எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் மேக் பண்ணிட்டு இருக்கக்குள்ள நிறைய பேர் நிறைய டாபிக்ல வீடியோ பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சில வீடியோஸ் வந்து, அதாவது அவங்க சொன்ன டாபிக்ல இருந்து நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை பற்றி, அதாவது கோர்சஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவை நான் பார்க்காதவங்க, இல்லாட்டி தேவைப்பட்ட வீடியோஸ் டாபிக்ல தேவையானவங்க கீழே சேனலில் போய் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அதை தவிர்த்து நிறைய பேர் கேட்ட டாபிக்கு என்னால் வீடியோஸ் மேக் பண்ணாமல் இருந்துச்சு. ஸோ எதிர்காலத்தில் நான் அதை மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ எப்படியும் மேக் பண்ண பார்ப்பேன். ஆனால் இந்த வீடியோ என்னத்தை மெயின் பண்ணி செஞ்சிருக்கேன்னு சொன்னால், நானும் ஏதோ ஒரு இடத்துல இருந்தான், இன்டர்நெட்ல இருந்தோ ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்தான் தேடித்தான் இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை பற்றி நான் ஒரு வீடியோ போடணும்னு சொன்னால் நான் எங்கே போய் தேடுறேன், அதைத்தான் உங்களோட இன்றைக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை பற்றி நான் தேடணும்னு சொன்னால், அதே மாதிரி தான் அந்த இன்ஸ்டியூட் பற்றி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ நான் வீடியோ மேக் பண்ணாத இன்ஸ்டியூட்டை பற்றியோ, இல்லாட்டி கோர்சஸ் பற்றியோ, இல்லாட்டி அப்ளிகேஷனோ ப்ரொசஸை பற்றியோ உங்களுக்கு தெரிய வேண்டியிருக்கும். ஸோ எந்தெந்த வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னா என்னென்ன டீடைல்ஸ் எடுக்கலாம், எனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணிச்சோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அந்த வெப்சைட்டை தான் கீழே சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ஜம்சித் ஹசன். எஜுகேஷன் மட்டும் இல்லை, ஏதாவது நீங்கள் ஜொப்புக்கு கால் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லாட்டி ஏதாவது ஒரு அப்ளிகேஷனோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு தேவையான ஒரு டீட்டெயில்ஸோ எது வேணாலும் சரி, நான் கீழே சொல்ல போகிற அந்த வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணிங்கனாலே எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் வந்து முதலாவது நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் வந்து, அதாவது இது வெப்சைட்னு சொல்லணும்னா ஒரு பேப்பர்னு சொல்லலாம், அதுதான் வந்து கெசட். இதுக்கு பிறகு சொல்ல போகிற எக்ஸ்ட்ரா வர எல்லா வெப்சைட்டும் சரி, அந்த இன்ஸ்டியூட்டை பற்றி தகவல் சொல்ல போகிற மற்ற வெப்சைட்லாம் கூட எங்கேருந்து அவங்க கூட எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த கெசட்லேருந்து தான் எடுப்பாங்க. இந்த கெசட்டை தாண்டி இன்னொரு வெப்சைட் செகண்டில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கெசட்ங்கிறது அரசாங்க வர்த்தகமானி. அதாவது எந்த ஒரு கவர்மெண்ட் சார்ந்த எந்த ஒரு விடயத்தை கூட கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த கெசட்டில் தான் அறிவிப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூட், ஒரு எஜுகேஷன் சம்மந்த இன்ஸ்டிடியூட், இல்லாட்டி கவர்மெண்ட் சார்ந்த ஒரு ஜொப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போப்பீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி கவர்மெண்டால கால் பண்ணியிருந்தாங்கன்னா எங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணிருப்பாங்க, எங்க ஃபர்ஸ்ட் தெரிவிப்பாங்கன்னு சொன்னா கெசட்லாம் தெரிவிப்பாங்க. ஸோ இந்த கெசட் எங்க போய் பார்க்கலாம்னா Jamzith.lk வெப்சைட்ல போய் பார்க்கலாம். www.jamzith.lk வெப்சைட்ல போய் பார்க்கலாம். ஸோ அது தவிர்த்து கெசட்ங்கிற ஒரு பேப்பர் தான், அதாவது நியூஸ் பேப்பர்ல வர ஒரு அதோட சேர்ந்து வர ஒரு பேப்பர் துண்டு தான், ஒரு பேப்பர் லிஸ்ட்னு சொல்லலாம். இது வந்து வளமையாக தமிழில் வந்து தினகரன் பேப்பர், கவர்மெண்ட் தினகரன் நியூஸ் பேப்பரோட ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வரும். ஸோ நீங்கள் பிசிக்கலாக அந்த பேப்பரை நீங்கள் வாங்கி பாவிக்கிறதாக www.gazette.lk வெப்சைட்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஏன் கெசட் மெயின் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னால், எந்த ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து இன்ஸ்டியூட் வந்து இந்த இதில் தான், கெசட்டில் தான் வெளியிடுவாங்க. ஸோ கெசட்டை தாண்டி பிறகு கெசட்டை தாண்டி வேறு தான் சொன்னால் பிரைவேட் சம்மந்தப்பட்டதான் மற்ற வெப்சைட்ல எங்கேயோ நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது ஒஃபீஷியல் வெப்சைட். சம்டைம் வந்து கெசட்ல கூட கோட் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதாவது பிரைவேட் சம்மந்தப்பட்டது, மேக்சிமம் பிரைவேட் சம்மந்தப்பட்டது. அது இல்லாட்டி சில கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது வந்து மேக்சிமம் கெசட்ல வெளியிட்டிருந்தாலும் சில டைம் கெசட்ல கூட கோல் பண்ணிக்க மாட்டாங்க, அதாவது மேக்ஸிமம் பிரைவேட் சம்மந்தப்பட்டது. இதை எங்க பார்க்கலாம்னு சொன்னா, ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட்டை வந்து ஒஃபீஷியல் வெப்சைட்ல போய் நீங்க பார்க்க முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை பத்தி உங்களுக்கு டீடைல்ஸ் தேவைப்படுது, எங்க தேடலாம்னு சொன்னா அதுக்கு மிகச்சிறந்த இடம் வந்து அந்த வெப்சைட், அந்த இன்ஸ்டிடியூட், அந்த எஜுகேஷன் ஒஃபீஷியல் வெப்சைட் தான். நீங்கள் உதாரணத்துக்குனா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, உங்களுக்கு எங்கே 100% சரியானது இருக்க மாட்டா அவங்களோட ஒஃபீஷியல் வெப்சைட்டில் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கோர்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்ஸ் தேவைன்னு சொன்னால் மேக்ஸிமம் தேட பாருங்க அங்கே அந்த ஒஃபீஷியல் வெப்சைட்டில். அடுத்தது நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் தான் வந்து, இந்த வெப்சைட் வந்து எனக்கு மை ஃபேவரட்னு சொல்லக்குள்ள அதிகமான தகவல் வந்து நான் இந்த வெப்சைட்ல இருந்து தான் எடுக்கேன். அதாவது ஏதாவது ஒரு லிங்க் எடுக்கிறேன்னாலும் சரி, ஏதாவது ஒரு டீடைல்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னாலும் நான் பார்க்குறது வெப்சைட் வந்து இதான், அதாவது www.tamilguru.lk. அதாவது தமிழ் குரு என்கிற இந்த வெப்சைட்ல போனீங்கன்னு சொன்னால் இவங்களோட வாட்ஸ்அப்
பேஜ் கூட இருக்கு, அதாவது வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு. நீங்கள் அதில் போய் லிங்க் மூலமாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்டேட்டில் வர எல்லா நியூஸ், எல்லா எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட கோர்சஸ், இன்ஸ்டியூட் பற்றின தகவல், அதாவது ஏதாவது ஜாப் வேக்கன்ட் வந்துச்சுண்டா அது சம்மந்தமான எஜுகேஷன் சம்மந்தமான எல்லா தகவலையும் வந்து இவங்க இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அதே சமயம் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து எப்படின்னு சொன்னால் இவங்க வந்து கெசட்டில் இல்லாட்டி வெப்சைட், அதாவது ஏற்கனவே சொன்ன ஃபர்ஸ்ட் கெசட் இல்லாட்டி ஒஃபீஷியல் வெப்சைட்டில் வர தகவலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி மக்களுக்கு விளங்குற மாதிரி, ஈஸியாக விளங்குற மாதிரி இந்த வெப்சைட்டில் இவங்க போடுவாங்க. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களால் விளங்கிக்கொள்ளும். அதாவது மேக்ஸிமம் உங்களோட டீட்டெயில்ஸ் ஒன்று தேவைப்படுது, அங்கங்கே அலையதில்லை. இப்போ கெசட் கூட உங்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வெளியிடப்படும். ஸோ எந்த கெசட்டில் போனால் உங்களுக்கு விரும்புகிற கோர்சஸ் இருக்கும்னு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே சமயம் இந்த மாதிரி வெப்சைட்ல இந்த தமிழ் குருங்கிறது மட்டுமில்லை, என்ன பின்னுக்கு இருக்கு தமிழ் குரு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனாலே இவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்தந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தனித்தனியாக வச்சிருப்பாங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எடுக்கிறதோட அதில் குவாலிஃபிகேஷன் பார்க்கறதுக்குரிய கெசட் எப்படி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் அதிகமாக இதில் இருந்திருக்கும், கெசட்டில் போட்டிருப்பாங்க டீட்டெயில்ஸ். ஸோ அதை பார்க்கறதுக்கான லிங்க் கூட கொடுத்துருப்பாங்க, அதுக்குரிய அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க, எப்படி அப்ளை பண்ணுங்கிற ப்ராசஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பார்க்க. அடுத்தா பார்க்க போகிற வெப்சைட் பேர் teachmo.lk. அதாவது இலங்கையில் கல்விசார் சம்பந்தமான எல்லா தகவலையும் ஒரு இடத்துல நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இந்த நியூஸ் இன் எஜுகேஷன் சொல்கிற NIE, அதாவது டீச்மோங்கிற இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா பார்க்கலும். ஸோ இவங்களோட வாட்ஸ்அப் பேஜ் கூட இருக்கு, வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு. ஸோ எல்லாத்திர டீட்டெயில்ஸும் எல்லாத்திர லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். ஸோ போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த டீச்மோவில் விசேஷம் என்ன சொன்னால் ஆசிரியர் மற்றும் மாணவ சார்ந்த கல்வி சார்ந்த எல்லா தகவலையும் வந்து இந்த டீச்மோவில் நீங்கள் போனால் எடுக்கலாம். அதாவது ஒரு கைட் தேவைப்படுது, இல்லாட்டி எஜுகேஷன் சம்மந்த ஒரு மொடியூல் தேவைப்படுதுன்னு சொன்னால் டீச்சராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா மேக்ஸிமம் எடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்வி சம்பந்தமான ஏதாவது இன்ஸ்டியூட்டில் எஜுகேஷன் கால் பண்ணியிருந்தாலோ, ஏதாவது ஒரு கோர்சஸை பற்றியான டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலோ, இல்லாட்டி எப்போ அப்ளை பண்ணணுமென்ற டீட்டெயில்ஸ் பண்ணால் எல்லா தகவலையும் தரமாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நீங்கள் வெப்சைட்டில் போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸையும், அதாவது எஜுகேஷன் சம்பந்தமான, முக்கியமாக எஜுகேஷன் சம்பந்தமான எல்லா தகவலையும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் எடுக்க முடியும். அடுத்த வெப்சைட் நேம் வந்து குருவராய.lk. இது வந்து பார்க்குறதுக்கு தமிழ் குரு மாதிரி தான், எப்படி அதுவும் ஒரு வெப்சைட் இருக்கு, அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் தான் வந்து இந்த குருவராய.lk. இதில் கூட போனால் நீங்கள் கூட அப்ளிகேஷன், அது எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட நியூஸ், அதாவது கால் பண்ணுற கெசட், ஜாப் வேகன்சின்னு சொல்லி எல்லா சம்மந்தமான, எல்லா எஜுகேஷன் சம்மந்தமான, ஜாப் வேகன்சி சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸையும் எல்லா தகவலையும் இந்த வெப்சைட்லையும் எடுக்க முடியும். அடுத்தது எனக்கு ஃபேவரட்டான இன்னொரு வெப்சைட் வந்து yesmain.lk. இந்த வெப்சைட் வந்து மற்ற வெப்சைட்ல இருந்து எப்படி வித்தியாசப்படுதுன்னு சொன்னா, இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணாலோ இல்லாட்டி ஒரு இன்ஸ்டியூட் சம்பந்தப்பட்ட செலக்ட் பண்ணி நீங்க பார்க்க போனாலும் அதை பத்தி ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க. ஸோ ஒரு இன்ஸ்டியூட்டை பார்த்து நீங்க ஒரு தேட போனீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல வரலாறு, அது எப்படி அப்ளை பண்ணலாம், என்ன மாதிரி சொல்லணும், தரவான ஆர்டிக்கல் இருக்கும். ஸோ நானும் எனக்கு தேவையான அதிகமான நோட்ஸ் வந்து இந்த yesmain.lkங்கிற வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு கோர்ஸ் பத்தி ஒரு தகவல் தேவைன்னு சொன்னா yesmain.lkங்கிற வெப்சைட்ல போய் நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். சோ நீங்க ஈஸியா சர்ச் பண்றதுக்கு கூகுள்ல yesmain.lkங்கிறது பக்கத்துல உங்களோட கோர்ஸ்ல நேம் நீங்க டைப் பண்ணாலோ அதுல லிங்க் டைரக்டா வரும். சோ அந்த பேஜ்ல போய் நீங்க அழகா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ், அந்த கோர்ஸ் சம்பந்தமான டீடைல்ஸ் நீங்க படிக்க முடியும். அடுத்த வெப்சைட் நேம் வந்து Applications.lk. இது வந்து வலைமையச்சன்மை தமிழ் குரு மாதிரி இல்லாட்டி குருவராய.lkங்கிற மாதிரி ஒரு வெப்சைட் தான். இதுல வந்து கெசட், அப்ளிகேஷன், ஜாப்ஸ் வேகன்சின்னு சொல்லி இலங்கையில கவர்மெண்ட் சாராத அதிகமான வேலை வாய்ப்புகள் சம்பந்தமானது, அதே மாதிரி கெசட், அந்த கோர்ஸ் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. உங்களுக்கு தேவையான தகவலை போய் நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஈஸியா எடுத்துக்கொள்ளலாம். அதாவது கெசட்ல நீங்க கஷ்டப்பட்டு தேடி எடுக்காம இந்த மாதிரி வெப்சைட்ல போனீங்கன்னா ஈஸியா நீங்க தேடி எடுக்க முடியும். லாஸ்டா நான் சொல்ல போற இந்த வெப்சைட் வந்து course.net.lk. இந்த வெப்சைட்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னு சொன்னா, மேல சொன்ன வெப்சைட்ல வந்து அதிகமானது வந்து கவர்மெண்ட் சார்ந்த இன்ஸ்டிடியூட், கவர்மெண்ட் சார்ந்த ஜாப்பை பத்தி தான் அதிகமா போட்டிருப்பாங்க. ஆனா இந்த வெப்சைட்ல வந்து கவர்மெண்ட் சார்ந்தது இருக்கிறதோட பிரைவேட் சார்ந்தது, சம்டைம் நிறைய பிரைவேட் சார்ந்த இன்ஸ்டிடியூட் இருக்கும், அது சார்ந்த கோர்சஸ் இருக்கும். அந்த மாதிரி டீடைல்ஸ் கூட இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஈஸியா எடுத்துக்கலாம். சிலருக்கு கவர்மெண்ட் இல்லாம பிரைவேட்ல கூட நீங்க படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ அது சார்ந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுற டைம்ல இந்த course.net.lkங்கிற இந்த வெப்சைட்ல போய் நீங்க சர்ச் பண்ணக்குள்ள உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் அதிகமாக கிடைக்கும்.
ஸோ நான் மேலே சொன்ன இந்த வெப்சைட்டில் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற வெப்சைட், அதாவது ஒரு எஜுகேஷன் சம்பந்தமான ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு நான் அதிகமாக தேடக்கூடிய வெப்சைட்டில் வந்து இதுகள் தான். ஸோ நான் சில வீடியோஸ் மேக் பண்ணாமல் இருந்திருப்பேன், உங்களுக்கு தேவையான டாபிக் இருந்திருக்கும். ஸோ நான் மேலே சொன்ன வெப்சைட்டில் போய் தேடி பாருங்க, கட்டாயம் அது சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது உங்களோட கோர்ஸ் சம்பந்தமான எல்லா டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்டில் மட்டும்தான் நான் கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன், அதாவது வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதை தவிர்த்து நிறைய வெப்சைட்கள் இருக்கலாம், எனக்கு தெரியாமல் உங்களுக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதை நான் கமெண்ட்ல சொல்லுங்க, என்ன மாதிரி வேற ஆட்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் இருக்கும். ஸோ இந்த சேனல் வந்து ஆரம்பத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்துச்சு, இன்றைக்கு 1000 தாண்டி அது கிட்டத்தட்ட நான் ஒரு 3 மாசமா வீடியோ மேக் பண்ணல. உண்மையை சொல்ல போனால் 3 மாசமா பர்சனல் விஷயமா வீடியோ மேக் பண்ணல. இருந்தாலும் அந்த கெப்புக்குள்ள கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. இந்த 1000 சப்ஸ்கிரைபர் கூட நான் வீடியோ மேக் பண்ண டைம்ல தான் வந்துட்டு இருந்தேன். இன்றைக்கு கூட நான் அந்த 3 மாசம் வீடியோ பண்ணாட்டியும் ஒவ்வொரு நாளும் யாரும் அவரோட வீடியோ பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, எனக்கு சப்ஸ்கிரைப் கூட்டிட்டு தான் இருக்கேன். ஸோ அதனால தான் நான் இதை விட்டுற போடான்னு சொல்லி திரும்பி ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ உங்களோட ஹெல்ப் சப்போர்ட் தாங்க, ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை தாங்க. இந்த சேனல் நீங்கள் நான் சேர்ந்தா மட்டும் தான் வளர்க்க முடியும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு சந்திக்கேன். வேறு எஜுகேஷன் மட்டும் சம்பந்தம் இல்லாமல் வேறு வேறு தகவலையும் நாட்டு நிலைமைகளை பற்றி நான் வீடியோ மேக் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பாய்.